அன்பு சொந்தங்களே, இதுல யார் அதிகமா பயனடைய போறாங்கன்னா நம்முடைய தமிழ் சொந்தங்கள் பயனடைய போறாங்க. இங்கே வந்து உங்களிடம் பேச வேண்டும் என்று வந்ததற்கான காரணம், தமிழ் சொந்தங்கள் நீங்கள் ஆதரிச்சா மட்டும்தான் இங்கே பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில ஆட்சிக்கு மறுபடியும் வர முடியும். 25 ஆண்டுகள் கழித்து இந்த முறை இளைஞர்கள் இருக்கு. நாம லோக்சபா தேர்தல் உங்களுக்கு கேட்டோம், 7க்கு 7 வாய்ப்பு கொடுக்கும். சொன்னபடி 7க்கு 7 வாய்ப்பு கொடுத்து, சட்டமன்ற தேர்தல் நம்ம கேட்கிறோம், 70 வாய்ப்பு கொடுங்க, 70 தொகுதியிலும் வாய்ப்பு கொடுங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி வந்தால் மட்டும்தான் இங்கே மாற்றம் நடக்கும். மிக முக்கியமா 70 எல்லா இடத்துலயும் நீங்க வாய்ப்பு கொடுக்கும் பொழுது மிக முக்கியமாக நீங்க செய்ய வேண்டியது, நம்முடைய ஜங்குபுரால இந்த சட்டப்பேரவை தொகுதியில சர்தார் தர்மேந்தர் சிங் மார்வா அவர்கள் இதற்கு முன்பு 3 முறை எம்எல்ஏவாக இருந்தவர், அனுபவர். 1998, 2003, 2008 இருந்தாங்க. 2022 நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தரத்தை வலுப்படுத்துவதற்காக நம்மோடு சேர்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக நிக்கிறாங்க. ஆனால் நீங்க சர்தார் தர்மேந்தர் சிங் மார்வா அண்ணன் அவர்களுக்கு தாமரை சின்னத்துல நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறோம். எதுக்கு நாங்க ஐயா, உண்மையாலுமே வளர்ச்சி வரல, இளைஞர்கள் இங்க இருக்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆம் ஆத்மி கட்சி 10 ஆண்டுகள்ல வளர்ச்சி கொடுத்துருக்காங்களான்னு வளர்ச்சி இல்லைங்க. நிச்சயமா வளர்ச்சி இல்ல. ஜிகிஜோப்படி எப்படி இருக்கும், கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கணும், தண்ணி கனெக்ஷன் கொடுக்கணும், ரோட்ல நடந்து போங்க, எல்லா இடத்துலயும் நம்முடைய இது வரைமுறைப்படுத்தால் மட்டும்தான் அடுத்த கட்டம் எடுத்து செல்ல முடியும். இது பாரதிய ஜனதா கட்சி உறுதிமொழியோடு நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை மட்டும் நான் வைக்கிறீங்க. இன்னொன்னு சொல்றேன், கர்ப்பிணி பெண்கள் சகோதரிகள் கர்ப்பிணிகளா இருந்தா 21,000 ரூபாய் 21,000 ரூபாய் 6 நியூட்ரிஷன் கிட்டு நம்முடைய சகோதரிகள் கர்ப்பிணிகள் யார் இருக்கிறாங்களோ நம்ம கொடுக்க போறோம். கேஸ் சிலிண்டர், ஒரு சிலிண்டர் நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் 500 ரூபாய், ஒரு கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய் கொடுக்க போறோம். ஹோலி பண்டிகை, தீபாவளி பண்டிகை 2 பண்டிகைகளுக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் இலவசமா நம்முடைய ஆட்சி கொடுக்க போறோம். இளைஞர்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, அரசு வேலை போட்டி பரீட்சை தயாராகணும்னா 15,000 ரூபாய் உங்களுக்கு அரசு கொடுக்கிறாங்க. 15,000 ரூபாய் 2 அப்ளிகேஷன் ஃபீ. ஏன்னா சில அப்ளிகேஷன் ஃபீ 1000 ரூபாய் வருது. 2 அப்ளிகேஷன் ஃபீனுடைய காசை உங்களுக்கு நம்முடைய அரசே கொடுக்க போகுது. போட்டி பரீட்சைக்கு யார் தயாராகின்றோமோ 15,000 ரூபாய் நம்ம கொடுக்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. ஆனால் நம்முடைய யோசனை, டெல்லி வளர வேண்டும் என்றால், புதுடெல்லியிலே வளர்ச்சி வேண்டும் என்றால் இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை நீங்க கொண்டு வரணும் ஐயா. ஆம் ஆத்மி கட்சி 10 ஆண்டுகள்ல முதலமைச்சர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டார், துணை முதலமைச்சர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டார். யோசிச்சு பாருங்க, 4 அமைச்சர்கள், ரெவென்யூ மினிஸ்டர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. உலகத்துல எங்கேயும் இல்லாத அநியாயம், ஒரு அரசில் இருக்கக்கூடிய முதல் 4 அமைச்சர்கள் 4 பேரும் சிறைக்கு போயிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. ஜுகி ஜோப்படியில வீடு கட்டி கொடுங்களா, முதலமைச்சருக்கு இதுக்கு முன்பு இருந்த கேஜ்ரிவால் அவர்கள் அவருக்கு 35 கோடியில வீடு கட்டிக்கிட்டார் சேஷ்மஹால். ஆனா ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கல. இந்தியா முழுவதும் பாருங்க, தமிழ்நாட்டில் பாருங்க, பிரதமருடைய 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு இருக்கு, ஆயுஷ்மான் பாரத். ஆனா டெல்லியில மட்டும், இன்னைக்கு டெல்லியில மட்டுமே ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 80 லட்சம் பேருக்கு திட்டம் வந்திருக்க வேண்டும். மாநில அரசு இங்கே தடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் நாம் சொல்லி இருக்கின்றோம், நம் ஆட்சிக்கு வந்தவுடன் பாரத பிரதமர் அவருடைய 5 லட்சம் ரூபாய் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு 5 லட்சம் ரூபாய் மத்திய அரசு கொடுக்கிறாங்க. மாநில அரசாக நீங்க பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வந்தோடனே 5 லட்சம் ரூபாய் மாநில அரசு கொடுக்கிறாங்க. டெல்லியில் மட்டும் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு, ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு. இந்தியா முழுவதும் 5 லட்சம். இங்கே மத்திய அரசு 5 லட்சம், மாநில அரசு 5 லட்சம், இருவரும் இணைந்து 10 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு. இதெல்லாம் நம்முடைய திட்டங்கள். ஒரு பக்கம் ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஊழல், காங்கிரஸ் கட்சியை பத்தி பேசவே வேண்டாம். போன முறை 4% வாக்கு எடுத்தாங்க, 4%, வெறும் 4%. காங்கிரஸ் கட்சி காணாமல் போயிட்டாங்க, ஆத்மி கட்சி காணாமல் போய் கொண்டிருக்கிறது. 2014 7க்கு 7 லோக்சபா எம்பி மோடி ஐயா கொடுத்தாங்க. 2019 7க்கு 7 கொடுத்தீங்க. 2024
7 லோக்சபா எம்பி மோடி அவர்கள். இந்த முறை உங்களிடம் நம்முடைய தமிழ் சொந்தங்கள்கிட்ட வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், 70ல எங்கப்புறம் உட்பட எல்லா சட்டப்பேரவை தொகுதியும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கணும், வெற்றி பெற செய்யணும். தமிழ் சொந்தங்கள் முன்னேறும், அதே ஆசை. எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லை. இங்க இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் முன்னேறும், எங்களுடைய ஆசை தான், வேற எதுவுமே எனக்கு கிடையாது. தமிழ் சொந்தங்களுக்கு நல்ல வீடு வரும், கான்கிரீட் வீடு வரும். ஆனால் நான் இங்கே உங்களுக்கு ஆதரவாக நின்று பேசிக் கொண்டிருப்பது, நம்முடைய சுக்கி ஜோப்படி எங்க இருக்கோ அங்கெல்லாம் கொண்டு வர வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. டெல்லிக்குள்ள 144 இடத்துல இருக்குது ஐயா, 144 இடம், 144 இடத்தையும் ரெகனைஸ் பண்ணணும், வரைமுறைப்படுத்தணும். 144 இடத்துக்கும் பாருங்க, இந்தியா முழுவதுமே வீடு வீட்டு குடிநீர் பைப்ல வருது. டெல்லிக்கல் இல்ல, நல்சேஜல் இல்ல, இந்தியா முழுவதும் வரும். அதுவும் நம்முடைய ஆட்சி நம்ம தான் கொண்டு வர முடியும். இந்தியா முழுவதும் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு, டெல்லிக்கு 10 லட்சம், அதையும் நாம தான் கொண்டு வர முடியும். அது வர வேண்டும் என்றால் கேஜ்ரிவால் அவங்க தடுக்கிறாங்க, எல்லா திட்டத்தையும் தடுக்கிறாங்க, இவரும் செய்வதில்லை. மோடி ஐயா செய்யும் பொழுது எம்எல்ஏ வச்சு தடுக்கிறாங்க. அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், தமிழ் சொந்தங்கள் எப்படி குளிர பொருட்படுத்தாம நிக்கிறீங்களோ, குளிர பொருட்படுத்தாம நிக்கிறீங்களோ, காரணம் ஒரு மாற்றம் வேண்டும் என்று நிற்கிறீங்களா, நிற்பீங்களா? குளிர பொருட்படுத்தாம எங்களுக்கு மாற்றம் வேண்டும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, அரசு வேலைக்கு போகணும். அரசு வேலைகளை 33% இடஒதுக்கீடு பெண் குழந்தைகளுக்கு. நாளைக்கு இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பொம்பளை பிள்ளைங்க, பெண் குழந்தைங்க அரசு வேலை வரணும், போலீஸ் இன்ஸ்பெக்டரா வரணும், சப் இன்ஸ்பெக்டரா வரணும், டிஎஸ்பியா வரணும். அரசு கல்லூரியில, அரசு பள்ளியில ஆசிரியர்களா போகணும். 33% இடஒதுக்கீடு எல்லா அரசு வேலைக்கும் ஒதுக்கி எல்லோருக்கும் மறுபடியும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இளைஞர்கள் தம்பிகள் இருக்காங்க, பெண்கள் இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. நமக்கு ஊழல் சொல்லக்கூடிய, நாளை காலையில இருந்து பேசிட்டே இருக்கிறேன் ஐயா, இந்த குளிர் கொஞ்சம் தொண்டையில கொஞ்சம் மங்கி போச்சு, நீங்க தப்பா நினைச்சுக்காது. நான் உங்களுக்கு அன்பான வைக்கக்கூடிய வேண்டுகோள், நமக்கு இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வேண்டும், மாற்றம் வேண்டும். மத்திய அரசுடைய எல்லா திட்டங்களும் டெல்லிக்கு வரணும். நம்முடைய தமிழ் சொந்தங்கள் முன்னேறணும், முன்னேற்ற பாதையில நீங்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். வயசானவங்க இருக்கிறீங்க, 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு பென்ஷன் உயர்த்தும் 2000 இருந்து 2500, 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 2500. அதனால் மறந்து விடாதீர்கள். இந்த தொகுதி தொகுதியில நம்முடைய இதற்கு முன்பு 3 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த உங்கள் எல்லோருக்குமே அறிமுகம். ஏன்னா ஒரு பையன் தான் கவுன்சிலர் செஞ்சாரு பெரியவங்க, அவர் பையனுக்கு நானே வந்து பிரச்சாரம் பண்ணுங்க ஐயா, எல்லாம் நம்ம சொந்தங்கள் வீட்டுக்கெல்லாம் போய் நம்ம பேசுவோம். ஞாபகம் இருக்குங்களா ஐயா? அவர் பையனுக்கு நான் இங்கதான் பையன் நல்லா சேவை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அப்பா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவர், அவர் நிக்கிறார், ரொம்ப மூத்தவர், அரசியல் அனுபவம் இருக்கிறவர், எப்ப வேணாலும் வீட்டுக்கு போய் பார்த்து பேசலாம். அதனால் சர்தார் கர்வீந்தர் சிங் மார்வ் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி, முக்கியமாக இங்க இருக்கக்கூடிய அவருடைய கரண்ட் கவுன்சிலர் அர்ஜுன் பால் மார்வ், அர்ஜுன் பாலோட தான் நான் வந்தேன். அர்ஜுன் பாலோட அங்க நிக்கிறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் நிக்கிறாங்க. அர்ஜுன் பால் மர்வாவோட தான் பிரச்சாரத்துக்கு வந்தோம். சொன்னபடி அர்ஜுன் பால் மார்வாக்கு சொன்னபடி கவுன்சிலர் ஆக்கிட்டீங்க, சொன்னபடி தமிழ் சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு தம்பியை கவுன்சிலர் ஆக்கிட்டீங்க. இன்னைக்கு அப்பாவை நீங்க எம்எல்ஏ ஆக்க வேண்டும் என்பதற்காக அன்போடு கேட்டுக்கிறோம். अर्जुन पाल जी, हमारा तमिल लोग एक बार ध्यान में डिसाइड करके बाद 100% जीत जाए. तमिल लोग அதனால் இங்க இருக்கக்கூடிய அருமை சகோதரர் அர்ஜுன் பால் மார்வ் அவர்களுக்கு நம்முடைய மூத்த காரியகர்த்தா அண்ணன் செல்வராஜ் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் செல்வராஜ் அவர்களுக்கு, பூத் தலைவராக இருக்கக்கூடிய வீரா அவர்களுக்கு, நம்ம லோக்கல் பிஜேபி காரியகர்த்தா அண்ணன் ஐயப்பன் அவர்களுக்கு, நம்முடைய அருமை அண்ணன் முத்துசாமி அவர்களுக்கு, அண்ணன் முருகன் அவர்களுக்கு, ராஜ் பஞ்சாபி அவர்களுக்கு, ஜெயவீரன் அவர்களுக்கு, ஊராளி அவர்களுக்கு, மணிகண்டன் அவர்களுக்கு, குப்பன் முருகன் அண்ணன் அவர்களுக்கு, ராமச்சந்திரன் அவர்களுக்கு, பொன்னுசாமி அவர்களுக்கு, மணிகண்டன் அவர்களுக்கு, குமார் அவர்களுக்கு, உதயகுமார் அவர்களுக்கு, பிரபு அவர்கள், பாக்கியராஜ் அவர்கள், முத்துசாமி அவர்கள், ஐயனார் பெரியசாமி அவர்கள், பூசாமி அவர்கள், கார்த்திக் அவர்கள், பகவான் முருகன் அவர்கள், எல்லா சொந்தங்களுக்கும் பெரியார் அவர்கள், வீரன் அவர்கள், ஜெயா அவர்கள், பெரியார் அவர்கள், உமா அவர்கள், சுதா, பாக்கியலட்சுமி அவர்கள், பட் அவர்கள், தவிட அவர்கள், பழனி அடுத்த 2 நாள்
அடுத்த 2 நாளுக்கு அடுத்த 2 நாள் எல்லா வீட்டுக்கு போய் தமிழ் சொந்தங்களை பார்த்து மாறுவாளர்களுக்கு முதல் பட்டல்ல தாமரை சின்னத்தில் நீங்கள் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறோம். தாய்மார்கள் இருக்கிறாங்க, தாய்மார்கள் இருக்கிறாங்க, தமிழ் தாய்மார்கள். நீங்க மனசு வச்சா உறுதியா புதிய பள்ளி கொண்டு வந்துருவீங்க. 2500 வரணும். கர்ப்பிணி பெண்களுக்கு 21,000 வரணும். ஏசன் என்று 500 வரணும்னா தமிழ் தாய்மார்கள், தமிழ் சொந்தங்கள், நீங்க நம்முடைய எம்எல்ஏ அவர்களை தேர்வு பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மண்டல் தலைவர் நீலமணி, மண்டல் தலைவர் நீலமணி. நீலமணியர்கள் மண்டல் தலைவர் அக்கா இருக்கிறாங்க, அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் மறுபடியும் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறந்து விடாதீர்கள், முதல் பெற்றுள்ள தாமரை எல்லோருக்கும் நன்றி. பாரத் மாதா கி ஜெய்.